சிறப்பு பலன்கள். சந்திரன் அனுதினமும் நாம் தரிசித்து கொண்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான நிகழ்வு மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியான கிரகமும் ஆகும். பகுத்தறிவு என்ற விதத்தில் நாத்திகம் பேசக்கூடியவர்களை கூட நம்ப வைக்கக்கூடியதற்கு நமக்கு பெரிதும் துணை போகக்கூடியவர் சந்திரன். அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் இவற்றை எந்த வருடம் எங்கே நடக்கிறது என்பதை கூறினால் ஒருபோதும் யாராலும் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற விதத்தில் ஜோதிடர்கள் விஞ்ஞானத்திற்கு துணை புரிகிறார்கள் என்பது உண்மை. சந்திரன் சப்த ரிஷிகளில் ஒருவராகிய அத்திரி மகரிஷிக்கும் பத்தினி தேவியாகிய அனுஷியா தேவிக்கும் பிறந்தவராவார். துர்வாசரும் தத்தாத்திரேயரும் இவருடைய சகோதரர்கள். பகலில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தாய் காரகம் வகிப்பார், இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தாய் காரகம் வகிப்பார். பகலில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அத்தை காரகம், மாமியார் காரகம் வகிக்கக்கூடியவர். பால் போன்ற வெண்மை நிறத்திற்கு சந்திரன் காரகம் வகிக்கக்கூடியவர். அதனாலதான் அவங்க மனசு ரொம்ப பால் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்மளை அறியாமையே அந்த ஒரு இரக்கத்தோட உருவகப்படுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கற்பனை வளத்திற்கும் காரகம் வகிக்கக்கூடியதும் விகார எண்ணத்திற்கும் காரகம் வகிக்கக்கூடியது சந்திரன் தான். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் கற்பனை வளம் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் கடகராசி, ரிஷபராசிக்காரர்கள் பொதுஜன தொடர்பு மிகுந்தவர்களாக, வசீகரம் மிகுந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் கண்டு வரும் திண்ணம். அதே நேரத்தில் சந்திரனுடன் சனியோ ராகுவோ சேர்ந்து விட்டால் அவர்களுடைய சொல்லும் செயலும் முரண்பாடாக இருக்கும், விகார மனம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் குரு பார்வை இருக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய தவறை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். சந்திரன் சனி சேர்ந்து விட்டாலே புணர்ப்பு தோஷம் எல்லாவற்றிலும் தடை, சிக்கல், அவமானம் என்று ஒருபோதும் எதிர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள தேவையில்லை. சந்திரனும் சனியும் கேந்திர திரிகோணாதிபதிகளாக அமைந்து திரிகோண ஸ்தானத்தில் அமைந்து குரு பார்வை பெற்று இருந்தால் மிக பெரும் ஞானிகளாகவும் வருவார்கள் என்பது அனுபவத்தில் காணப்படுகின்ற உண்மை. மேலும் சந்திரனும் குருவும் சேர்க்கை பெற்று இருந்தால் குரு சந்திர யோகம் உண்டு என்றாலும் கூட காலப்பகை திசையாகவும் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் லக்னத்திற்கு 6, 8, 12 ஸ்தானங்களில் சந்திரன் குரு சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த காலகட்டம் சந்திர திசை குரு புத்தி, குரு திசை சந்திர புத்தி மிக கடுமையாக இருக்கும். கவனமாக ஜாதகர் நிதானத்தை கடைபிடித்து தகுந்த ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று செயல்பட வேண்டும். அதே மாதிரி சகட தோஷம்னு ஒண்ணு இருக்கு. சந்திரனும் குருவும் 6, 8 ஒருவருக்கு ஒருவர் அஷ்டக சஷ்டக தோஷத்தில் இருந்தால் சகட தோஷம் உண்டு. விதிவிலக்கு ஒரே ஒரு ராசிக்கு மட்டுமே உண்டு. கடகத்தில் குரு பகவான் அமர்ந்து தனுசு ராசியில் சந்திரன் இருந்தால் பரிவர்த்தனை யோகம் பெற்ற காரணத்தினால் சகட தோஷம் இந்த 2 ராசிகளுக்கு மட்டும் கிடையாது. அடுத்து ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக அமைந்து திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு. சந்திரனின் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் மிக சிறப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும். சந்திர திசையில் ராகு புத்தியோ கேது புத்தியோ நடக்கும் பொழுது, குறிப்பாக ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்று இருந்தால் மனநிலை தடுமாற்றம், மனப்பிறழ்வு, ஹிஸ்டீரியா இது போன்ற மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஜோதிட ஆலோசனையோ மனநல ஆலோசனையோ பெற்று இருப்பது சிறப்பு. அதே மாதிரி சந்திரன் ஆட்சியிலேயோ உச்சத்திலேயோ இருந்து கேந்திர திரிகோணத்துல இருந்து குரூர சஷ்டியாம்சத்துல இல்லாம சுப சஷ்டியாம்சத்துல இருந்தால் மிக மிக சிறந்த பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். கற்பனை வளம் மிகுந்தவராக இருப்பார்.
அதே நேரத்தில் கேந்திர ஸ்தானத்தில் சந்திரனுடன் புதன் சேர்க்கை பெற்று இருந்தாலோ அல்லது பார்வை பெற்று இருந்தாலோ அவர்கள் அதிபுத்திசாலித்தனம் என்ற பெயரில் சில நேரங்களில் சிறுபிள்ளைத்தனமாக அசட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் என்று கூறப்பட்டாலும் கூட நடைமுறையில் அதன் வியாக்கியானம் உள்ள அர்த்தம் வேறு. குறிப்பாக லக்னத்திற்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பது சந்திரமங்கல யோகத்தை தராது. மாறாக ஜாதகர் காதல் காமம் மிகுந்தவராக கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார். இதை நீங்க நிறைய ஜாதகத்துல பார்க்கலாம். அது குரு வீடாக இருந்தாலும் கூட அப்படிதான் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க மேச லக்னமா இருக்காங்க அப்படின்னா 12ஆம் வீடாகிய மீனத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருந்தா லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று 12, அது மீனம் அப்படிங்கிறது சென்சிட்டிவ் சோடியாக் சைன். அதாவது உணர்வு மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி மீன ராசி. அப்போ அவங்க தொட்டாசினிங்கியா இருப்பாங்க. படுக்கை அறை படுக்கை சுகம்தான் பிரதானம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரனை வச்சுதான் இதர கிரகத்துக்கும், குறிப்பா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களுக்கும் நீசம் அடைந்தாலும் கூட சந்திரனுக்கு கேந்திரத்தில் அந்த நீசமடைந்த கிரகங்கள் நின்ற ராசிநாதன் கேந்திரத்தில் நிற்கும் போது நீச பங்கம் ஏற்படுகிறது. அந்த கேந்திரத்திலும் அவர்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகம் கிடைக்கிறது. ஆனால் அந்த சந்திரனும் அந்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் மட்டுமே, அதாவது லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் மட்டுமே அந்த நீசபங்க ராஜயோகம் செயல்படும். சந்திரன் 6, 8, 12 இருந்தால் அந்த நீசபங்கமோ நீசபங்க ராஜயோகமோ சிறந்த பலன்களை நடைமுறையில் தருவதில்லை. அப்புறம் இந்த தாராபலன் கோச்சார பலனை நிர்ணயம் செய்யறதுல ஒரு தூணாக விளங்குவது சந்திரன். திசா புத்தி ஒரு 50% அப்படின்னாலும் கோச்சார பலன் இன்னொரு 50%. இது நிறைய பட்டிமன்றம் வைப்பாங்க, கோச்சார பலனா திசாபுத்தி பலனான். இரண்டுமே வேணும். ஒரு நாணயத்தின் 2 பக்கம். திசாபுத்தி ரூபாய் மதிப்புன்னா கோச்சாரம் சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது அந்த அடையாள சின்ன மாதிரி. அப்போ ஒவ்வொரு கிரகமும் அவங்க ஜாதகத்துல சந்திரனுக்கு எத்தனாவது நட்சத்திரத்துல எந்த தாரையில இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். லக்னத்துக்கு 6, 8, 12 தவிர சந்திரனுக்கு 2, 6, 8, 9 நட்சத்திர தாரைகளில் ஏனைய கிரகங்கள் இருந்து திசாபுத்தி நடந்தால் அந்த திசாபுத்தி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேதை பலன் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாம வேதை, சமூக வேதை, தட்சண வேதை. வாம வேதை அப்படிங்கிறது என்ன? 4ஆவது நட்சத்திரம் வரக்கூடியது வாம வேதை. 4ஆவது சேமதாரை அப்படின்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க கிட்ட கவனமா கையாளணும், பழகணும். ஏன்னா அவங்களோட பேச்சு இனிக்க இருக்கும். ஆனா அது கடைசியில பார்த்தா உள்நோக்கத்தோட இவங்களை ஏமாற்றக்கூடியதா இருக்கும். இவங்க அவங்க கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு சூழல் அமையும். சேமதாரைன்னு நினைச்சுக்கிட்டு யதார்த்தமா பொத்தாம்பொதுவா நம்ம வெகுளியா இருந்து ஏமாந்து விடக்கூடாது. அதே மாதிரி 11ஆவது நட்சத்திரம் சமூக வேதை. இங்கேயும் 2ஆவது நட்சத்திர தாரை தானே. இப்போ உதாரணத்துக்கு பூசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா 2ஆவது நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ 11ஆவது நட்சத்திரம் கேட்டை வரும். அப்போ இது தாராபலம் இருக்கு அப்படின்னு நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா செயல்பட்டு விடக்கூடாது. அப்போ இந்த சமூக வேதை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெயர் புகழை இந்த சமூகத்துல அவப்பெயரை உண்டாக்குற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இதை நான் நடைமுறையில நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தர் பூசத்துல இருந்தாரு, கேட்டை நட்சத்திரக்காரரு தாறுமாறா இவரை பத்தி அவதூறு பேசி இந்த பூச நட்சத்திரக்காரருக்கு சங்கடத்தை உண்டு பண்ணாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு 11ஆவது நட்சத்திரக்காரங்க வரும் பொழுது தாராபலன் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஏமாந்து விடக்கூடாது என்ற விழிப்புணர்வுக்காக இதையும் சொல்றேன். அடுத்து 18ஆவது நட்சத்திரம் தட்சிண வேதை. தட்சணம்னா என்ன? கொடுக்கல் வாங்கல். இவங்க வரவு செலவு அவங்க கிட்ட பண்ணாம தவிர்த்துக்கிறது,
ரொம்ப சிறப்பு. இப்போ பணம் எப்படியாவது வேணுமே அப்படின்னு நினைச்சு இந்த 18வது நட்சத்திரக்காரங்க கிட்ட போய் வாங்கிட்டாங்கன்னா அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத சூழல் அமையும். அல்லது அவங்கள எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு ஒதுங்கி நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இந்த 4வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், வாம வேதை, சமூக வேதை, தட்சண வேதை, இதுவும் சந்திரனை வச்சுதான் ஒரு ஜாதகத்துல கோச்சார பலன்லையும் அன்றாட நம்ம பழகக்கூடியவங்களை யாருகிட்ட பழகலாம் பழகக்கூடாதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுல சந்திரன் எந்த அளவுக்கு பிரதானம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேதை கான்செப்ட் சொல்றேன். அடுத்து இன்னொன்னு தாராபலன் இருந்தாலும் கூட இந்த 4வது நட்சத்திரத்தின் திரிஜன்மம், அதாவது 22வது நட்சத்திரம், இதை வந்து வைநாசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பா 88வது பாதம் ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கும். சராசரியா ஒரு நாள் ஒரு நட்சத்திரம். அப்ப அந்த 6 மணி நேரங்கிறது அந்த 88வது பாதம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 6 மணி நேரமும் கம்முன்னு இருந்துட்டோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் ஜம்முன்னு இருக்கும். அதுல நான் பல பரபரப்புக்கு இடையில பண்ணிட்டேங்கும் போது அவசரத்துல ஒரு கையில் போட்டோம் பேசணும் அப்படிங்கிறது வந்து வில்லங்கத்தை உருவாக்கும். அதனாலதான் வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரமும் சரி, அதுல குறிப்பா 88வது பாதம். இப்ப முழு நட்சத்திரத்துக்கு இப்ப பூசம்னா பரணி வரும். ஆனா அந்த உடைபடக்கூடிய நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திர பாதம் மாறி வரும். நம்ம நட்சத்திரம் 22வது நட்சத்திரம்னு மட்டும் ஏமாந்து விடக்கூடாது. 22ஐயும் எடுத்துக்கணும், 88வது பாதத்தையும் எடுத்துக்கணும். சிலருக்கு வந்து வேற நட்சத்திர பாதம் வரும், 2 நட்சத்திரமும் வரும். 22வது நட்சத்திரம் ஒண்ணு வரும், 88வது பாதம் வேற வரும். அப்ப இந்த இடத்துல கணிதமும் அந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்க்கணும். அடுத்து சந்திர திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுங்க. அப்போ சந்திரனும் சூரியனும் நட்பு கிரகம் என்றாலும் கூட இந்த சந்திரனுக்கு வேதகனாக வரக்கூடியவர் சூரியன். அப்போ எந்த சுப ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட இந்த சந்திர திசையில் சூரிய புத்தி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். இப்ப ஒருத்தவங்க மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க, சூரியனும் சந்திரனும் ஆட்சி பெற்றோ பரிவர்த்தனை பெற்றோ இருக்கிறாங்கன்னு கூட வச்சுங்க. கடகத்துல வந்து சூரியன் இருந்து சிம்மத்துல சந்திரன் இருந்து பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் ஆஹா ரெண்டும் ஆட்சிக்கு சமமான பலன் தரும் அப்படின்னு நம்ம அலட்சியமா அந்த திசாபுத்தியில இருந்து விடக்கூடாது. ஏன்னா வேதகன்கிற தன்மையை அந்த 4ஆம் பாவகத்திற்கு உண்டான சொத்து சுகம் ஆஸ்தி அந்தத்து அதற்கும் 5ஆம் பாவகத்திற்கு உண்டான பூர்வ புண்ணியம் குலதெய்வ அனுகிரகம் இது கிடைக்காது. ஏன்னா வேதகன் கொடுக்க வேண்டிய பலனை கெடுத்து விடுவார். அதான் வேதகன். அடுத்தது போதகன், போதனை செய்ய, அதாவது உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கொடுக்க வேண்டியதை கொடுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். செவ்வாய் போதகனாக வரக்கூடியவர். அப்போ இது மிக சிறப்பாக இருக்கும். அப்படின்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா ஜாதகத்துக்கும் ஒரு ரூல்ஸ் ஒத்து வருமானா நிச்சயமா எப்பவுமே எங்கேயுமே ஒத்து வராது. விதிகள் என்று முதலில் நாம் அறிந்து கொண்ட பிறகு விதி விலக்குகள் எது எது என்பதை அறிந்து பயன்படுத்தினால் ஜாதக பலனை சிறப்பாக நம்மால் கூற முடியும். அந்த வகையில இந்த சந்திர திசை செவ்வாய் புத்தி போதகன் அப்படிங்கிற கான்செப்ட்ல மேஷம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் லக்கணக்காரர்களுக்கு இந்த போதகன்ற அமைப்பு ரீதியில் சந்திர திசை செவ்வாய் புத்தி காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் அவங்க ஜாதகத்துல வந்து குரூர சஷ்டியாம்சத்துல இல்லாம சனி ராகுக்கு எது சம்பந்தப்படாமல் இருந்தால் இந்த போதகன்ற தன்மை சிறந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காரகன். அப்போ கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். இப்போ ஒருத்தவங்க கிட்ட நான் 50 ரூபா வாங்கினா 50 ரூபா கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து சந்திரனும் சனியும் பகை, ஒருவருக்கு ஒருவர் பகை ஆகாது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சந்திர திசையில சனி புத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காரகன் கான்செப்ட்ல வந்து சிறப்பை தரும். ஆனாலும் அங்கேயும் சில கான்செப்ட் இருக்கு. இந்த சந்திரன் சனி சேர்ந்திருந்து குரு பார்வை இல்லாமல் இருந்தால் இந்த காரகன்ற விஷயம் முழுமையா ஜாதகருக்கு கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் நேர்வழி அல்லாமல் தீய வழியில் செல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜாதகருக்கு நடைபெறும். அப்போ
இந்த வேதகன், போதகன், காரகன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது முக்கியமானது பாசகன். கொடுக்கறதுக்கும் மேல பிரியப்பட்டு அதிகமா கொடுக்கறது. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்கிறேன் அப்படின்னாலும் அவர் 200 ரூபாயும் கொடுப்பாரு. எப்படின்னா சந்தோஷ மிகுதியில. அந்த விதத்துல இந்த சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அவர் பாசகனா வருவாரு. அப்போ சந்திர திசை சுக்கிர புத்தி அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும் பாசகன் அப்படிங்கிற கான்செப்ட்ல. அதுலயும் எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா லக்னத்துக்கும் இந்த பாயிண்ட் ஒத்து வருமானா ஒத்து வராது. அப்ப மிதுனம், கன்னி, துலாம், மகரம், மீனம் இந்த லக்னங்களுக்கு மட்டும் இந்த சந்திர திசையில் சுக்கிர புத்தி. ரிஷபத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் அல்லது லக்னத்துல இந்த சந்திரன் சுக்கிரன் இருந்தா ரொம்ப அதீத ஒரு வசீகர சக்தியோட அழகான தோற்றத்துல இருப்பாங்க. தன்னுடைய தோற்ற பொழிவு திறமையால, தைரியத்தால, தன்னுடைய முயற்சியாலேயே வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த ரிஷப லக்கணத்திலேயே பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் அடைஞ்சிருக்காரு, சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஒரு லக்ன கேந்திரத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தா கேந்திராதித்ய தோஷம்னு என்னைக்கும் நினைக்கூடாது. அவர் 4, 7, 10 எங்க இருந்தாலும் சரி. அப்போ அவங்களுக்கு மாளவ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் சுக்கிரன் மூலமா கிடைக்கும். அப்போ இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து ரிஷப லக்னத்திலேயே இருப்பது மிக மிக சிறப்பு. மாமனார் சப்போர்ட் இருக்கும், இளைய சகோதர சப்போர்ட், தன்னுடைய முயற்சியால தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நிறைய சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த சந்திரன்கிற ஒரு விதத்துல என்னதான் லக்னம்ங்கிற விதி ஒரு மாதிரி இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது, சுக்கிர தசை 20 வருஷம் நடக்குது அப்படின்னாலும் 20 வருஷமும் யாராவது கண்ணு தண்ணி சிந்திக்கிட்டே அழுதுகிட்டா இருக்கிறோம்? இல்லவே இல்லை. என்ன காரணம்? 28 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் சுழற்சியில வந்துட்டு இருக்காரு. அப்போ 3வது ராசியில சந்திரன் வந்தாலோ, 6வது ராசியில சந்திரன் வந்தாலோ, 7வது ராசியில சந்திரன் வந்தாலோ, 11வது ராசியில சந்திரன் வந்தாலோ சந்திராபலம் உண்டு. மிகச்சிறந்த பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அப்போ விதி அந்த லக்னம் அந்த திசை கெட்டு போயிருந்தாலும் இந்த சந்திரனோட கோச்சா 28 நாள்ல இந்த குறிப்பிட்ட ராசிகளை சந்திரன் சஞ்சாரம் அடையும் போது, குறிப்பாக இந்த தாராபலன்ல அந்த 2வது தாரை, 6வது தாரை, 8வது தாரை, 9வது தாரை, இது 4ம் மிகச்சிறப்பான பலன்களை தரும். அதே மாதிரி எவ்வளவு சிறப்பான ஒரு திசை நடந்தாலும் கூட சந்திராஷ்டமத்துக்கு பயப்படாதவங்க ஈவன் ஜோதிடர் மட்டுமில்ல, ஆன்மீகவாதிகள் மட்டுமில்ல, நான் ஓப்பனா சொல்றேன், பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் கூட, எப்பா இன்னைக்கு சந்திராசிரமம்பா, இன்னைக்கு நான் எங்கேயும் வெளியே வரலப்பா, இன்னைக்கு நான் எதுவும் கமிட் பண்ண மாட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12ல சந்திரனா எங்கேயாவது வெளியூர் ட்ரிப்பு போயிடலாம், அல்லது வெளியவே வராம அழுகாம இருந்துக்கலாம், முகத்தை காமிக்காம இருந்துக்கணும் அப்படிம்பாங்க. இந்த 8, 12 ரொம்ப மோசம். ஜென்மத்துல இருக்குதா மனக்கிலேசம். நான் ஒண்ணு நினைச்சேன் ஆனா இங்க ஒண்ணு நடக்குது, நான் ஒண்ணு செய்யலான் இருந்தேன் ஆனா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த மன சஞ்சலம், மனக்கிலேசம் இருக்கும். 2ஆம் இடத்து சந்திரன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த அன்னைக்கு தான் நம்ம வரவு செலவே பண்ணக்கூடாது. கடன் வாங்கினாலும் கட்ட முடியாது. அதுலயும் 4ஆம் தாரையில வாங்கிட்டோம்னா சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு என்னங்க, நீங்க உங்க பணம் எப்ப வேணாலும் வந்துடும், கொடுக்குறவன் வழினா கொடுப்பான், ஆனா வாங்கிட்டு நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. அல்லது நாம ஒருத்தவனுக்கு இறக்கப்பட்டோ அல்லது வட்டி அதிகமா கிடைக்குன்னு ஆசைப்பட்டோ கொடுப்போம், ஆனா வாங்க முடியாது. அந்த 2வது ராசிகள்ல சந்திரன் சஞ்சரிக்கும் போது பொருளாதார விஷயத்திலையும் நம்ம பேச்சிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும், உணவுலையும் கவனமா இருக்கணும். நம்ம உணவு அப்படிங்கிறதுக்கு உணவுக்கு காரகனும் சந்திரனும் சுக்கிரன் தான். அது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அன்றாடம் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, இப்போ இந்த பால், தயிர், நம்ம அம்மாவோட கருணையினால் அவங்களோட கைப்பக்குவத்தினால கிடைக்கக்கூடிய உணவு, குடும்ப உணவு அப்படிங்கிறதுக்கு காரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன். குடும்ப உணவு தான் ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை தரும். ஹோட்டல் உணவு எவ்வளவு ருசியா இருந்தாலும் தினமும் சாப்பிட முடியாது, திகட்டிடும், உடம்புக்கு ஒத்து வராது. அவங்க அஜினாமோட்டோ சேர்த்தாங்க, அது சேர்த்தாங்க, இது சேர்த்தாங்கன்னு நம்ம அன்றாடம் நிறைய விஷயத்த பார்க்குறோம், கேட்குறோம், சிரமத்தை அனுபவிக்கிறோம். அப்ப சிறந்த ஒரு குடும்ப உணவு ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் சிறந்த நிலையில இருந்தா கிடைக்கும். அதுவும் கோச்சாரத்துல 2ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு 2வது ராசியில சந்திரன்
பிரயாணம் செய்யும் போது வார்த்தைகள்ல, வரவு செலவுல, உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் எளிதில் ஜீரணமாகாத உணவை அன்று எடுத்துக்கொள்ள கூடாது. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கணும். மீறி எடுத்தோம்னா எனக்கு அஜீரணம். ஒரே சாப்பாடு தான் ஒரு ஹாலில் இப்போ நம்ம 100 பேர் சாப்பிடுவோம். ஆனால் ஒருத்தருக்கு புளிச்சயப்பம் வரும், ஒருத்தருக்கு சாப்பிட முடியாமல் போகும், ஒருத்தருக்கு மூச்சு திணறல் வரும். அப்போ என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து 2வது ராசியில சந்திரன் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருப்பார். அது ஒரு முக்கியமான காரணம். 3வது ராசியில சந்திரன் வராரா, தைரியமா செயல்படலாம், தெளிவா செயல்படலாம். 4வது ராசியா, அது ஒரு மத்தியமமான ஒரு விஷயம். அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன் நுட்பமா மாறுபடும். 5 அதுவும் கொஞ்சம் மனசஞ்சலம் தான் வரும். அப்போ முக்கிய முடிவு வந்து ஜென்ம ராசிக்கு 5வது ராசியில் சந்திரன் வரும்போது முக்கிய முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. 6வது ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பு. அதுல குறிப்பா 13வது நட்சத்திரம் அந்த தாரை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு. கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் 4வது தாரை அப்படிங்கிறது ரிஸ்க்கு, வாமவேதை. 22 அப்படிங்கிறது வந்து வைநாசிகம்னு பார்த்தோம். ஆனா இந்த 13 அதி உத்தமம், சிறப்பு. இப்ப ஒருத்தவங்க பூசத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா பூராட நட்சத்திரக்காரங்களை இவங்க அரவணைச்சு லைஃப்ல அப்படியே டிராவல் பண்ணிக்கணும். யாரெல்லாம் பூராடம்னா அவங்க இவங்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அந்த நாளும் இவங்களுக்கு வந்து சிறப்பை தரும். இதுதான் அனுபவம். இப்ப 4ஆம் தாரை அப்படின்னா எல்லாமே சிறப்பு அப்படின்னு முதல் பரியாயம், 2ஆம் பரியாயம், 3ஆம் பரியாயம், அல்லது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அப்போ ஜென்மமும் திரிஜென்மமும் சரியில்லை. அதாவது 4ஆம் தாரையும் 22வது நட்சத்திர தாரையும் சிறப்பு இல்லை. ஆனா 13வது நட்சத்திரம் சிறப்பு. ஏன்னா 6வது ராசியில தான் அந்த 13வது நட்சத்திரம் வரும். அடுத்து 7வது ராசி மிகச்சிறப்பு. நண்பர்களை சந்திக்க, உறவினர்களை சந்திக்க, ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு, பொதுஜன தொடர்பு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7வது ராசியில் சந்திரன் பிரயாணம் செய்யும் காலகட்டம் சிறப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 15வது நட்சத்திரம் மிக மிக சிறப்பு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு குமாரசாமியத்தை பற்றி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா சந்திராஷ்டமம் ஓகே 8வது ராசியில வருது. ஆனா அதுல 64வது நட்சத்திர பாதம்னு ஒண்ணு வரும். சந்திராஷ்டிரமமாக இருந்தாலுமே கூட அது கலைஞானம் நட்சத்திர பாதம்னு பேரு. அந்த 64வது நட்சத்திர பாதம் அந்த 6 மணி நேரம் சிறப்பு. அதை நாம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 9வது ராசிக்கு, 8வது ராசிக்கு போறது சந்திராஷ்டிரமம், அது எல்லாருக்குமே தெரியும். சிரமம், எந்த ஒரு புது காரியம், புது சந்திப்பு செய்யாம அழுகாம இருந்துக்கிறது நல்லது. கம்முன்னு இருந்துக்கிட்டா ஜம்முன்னு இருக்கலாம் அப்படிங்கிறது. 9வது ராசிக்கு வரும்போது நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். ஏன்னா 11வது ராசியில சந்திரன் பிரயாணம் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட். 3, 11 இந்த ராசிகள்ல சந்திரன் கோச்சார பலனை மிக சிறப்பா கொடுப்பார். 7 இது அடுத்த ரேஞ்ச். இப்ப ஒருத்தர் பூசத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையிலையும் சரி, அந்த கோச்சார நாள்லையும் சரி, அந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சூப்பரான வேலையை தரும். ஏன்னா 24வது நட்சத்திரம் அது அதி உத்தமமான பலன்களை தரும். இந்த மாதிரி 12வது நட்சத்திரம் வெளியுறவு, சுற்றுலா, அல்லது ஏதாவது விரயம் பண்ணணும், சுப விரயம் பண்ணணும், ஒரு பொருள் வாங்கணும், இந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 12வது ராசியில தான் பார்த்தீங்கன்னா அந்த 8வது நட்சத்திர தாரையும் 9வது நட்சத்திர தாரையும் வரும். இன்னும் தெளிவா சொன்னா 26வது நட்சத்திரம் வரும், 27வது நட்சத்திரம் வரும். இதுல 27வது நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா ஒண்ணு ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க, இல்ல 6வது நட்சத்திரத்துக்கு போங்க, அல்லது 27வது நட்சத்திரத்துக்கு போங்க. இந்த 27வது நட்சத்திரத்துல அப்படி என்னங்க விசேஷம், சூட்சமோ அப்படின்னா அதுதான் அபிஷேக நட்சத்திரம்னு பேரு. அப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணலான் இருக்கேன், அபிஷேகம் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னா அந்த 27வது நட்சத்திர நாள்ல அது ஒரு சிலருக்கு அவங்க ஜென்ம ராசிலையும் வரலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆயில்யத்துல பிறந்தா 27வது நட்சத்திரம் பூசத்துல வரும். இப்ப ஒருத்தர் பூசத்துல பிறந்திருந்தா 27வது நட்சத்திரம் புனர்பூசத்துல வரும். ஒருத்தர் புனர்பூசத்துல பிறந்திருந்தாங்கன்னா 27வது நட்சத்திரம் திருவாதிரையில வரும். அப்போ அது 12வது ராசியாக இருந்தாலும் சரி, ஜென்ம ராசியாக இருந்தாலும் சரி, 27வது நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம் என்று பெயர். அந்த நாளில் கோவிலுக்கு சென்று, குறிப்பாக நமது இஷ்ட தெய்வ வழிபாடுக்கு சென்று அந்த அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டு வேண்டணும். என்ன வேணும்னா எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. அபிஷேகம் பார்க்கும்போது
எனக்கு இதெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்கணும். அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க? ஊத்தி கழுவுறது தானே விக்கிரகத்தை. அப்ப எனக்கு கடன் நீங்கணும், எனக்கு இந்த தடை தாமதம் நீங்கணும், எனக்கு இந்த வில்லங்க விவகாரம் போகணும், இந்த சண்டை சச்சரவு நீங்கணும், எனக்கு இந்த சிரமம் நீங்கணும். எது நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த அபிஷேக நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை தரிசனம் செஞ்சு என்னை விட்டு இதெல்லாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். வேணும்னு கேட்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த செவ்வாய் சனி சேர்ந்தா ஒரு களப்பலி கொடுத்து பண்ற பரிகாரம்லாம் உண்டு. நான் பரிகாரத்தை எங்கேயுமே பொதுத்தளத்துல சொல்றதில்ல. அது எனக்கும் ஜாதகருக்கு மட்டும் உண்டான தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்டா மாறும். ஒரு பிரச்சனைனா ஒரே மாதிரி கிடையாது. 9 நட்சத்திர பாதம் இருக்கு. இன்னும் நுட்பமா சொன்னா 108 நட்சத்திர பாதம் மாதிரி அது மாறுபடும். கோவில் மாறுபடும், முண்டேன் அஸ்ட்ராலஜி உலகியல் ஜோதிட ரீதியாக மாறுபடும். அப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருந்தா களப்பலி கொடுக்குறோம்னாலும் அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாள்ல பண்ணணும் அல்லது சனிக்கிழமை நாள்ல பண்ணணும். அந்த ராத்திரி அந்த ஓரையை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நுட்பங்கள் நிறைய உண்டு. அப்போ விதி என்கின்ற ஒரு லக்னம் பாதிக்கப்பட்டாலும் மதி என்கின்ற மனம் சிறப்பாக இருந்து அந்த கோச்சார ரீதியாக சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட 3வது ராசி, 6வது ராசி, 7வது ராசி, 11வது ராசி, இந்த 4 ராசிகள் சஞ்சரிக்கக்கூடிய நாட்களை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் விதியை மதியால் வெல்லலாம். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. எல்லா நாளும் 20 வருஷம் சுக்கிரதசை மோசம்னு யாராவது முடங்கி போய் தூங்க முடியுமா? இல்ல ஒன்றும் செய்யாம இருந்துட முடியுமா? நம்ம இயங்கியே ஆகணும். நமக்கு கடமைகள் உண்டு, நம்ம பின்பற்றக்கூடியவங்க உண்டு, நாம சில பேரை பின்பற்றி போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இயங்கித்தான் ஆக வேண்டும் என்பதற்கு ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதுதான் வேதத்தின் கண்களாக ஜோதிடம் இருக்கிறது. அப்போ அந்த ஜோதிடத்தை சரியான முறையில் நாம் கையாண்டு சரியான முறையில் பிறருக்கும் வழிகாட்டும் பொழுது ஜோதிடம் வெற்றி பெறுகிறது, ஜோதிடரும் வெற்றி பெறுவார் என்பதை திடமாக ஜோதிடம் என்று சொல்லி ஜோதிடர் என்று சொல்லுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். வாங்க.